அழிவுப்பாதை பரவாயில்ல, அண்ணன் சீமா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. காங்கிரஸ் அழிவு பாதைக்கு போகுதுங்கிறது அவர் இப்ப ஒத்துக்கிட்டாரு. ஆமா, வாய்ப்பு இல்ல. சபாநாயகரே திமுக சார்ந்தவர் தான். ஆனா நான் அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் சபாநாயகர் அவர்கள் ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் ஒரு சான்ஸே கொடுப்பாரு. அவரு அதுலதான் எனக்கு அதுலயும் நிறைய சிரமங்கள். போராடிதான் ஒரு வாய்ப்பை பெறணும். அப்படி ஒரு சூழ்நிலை. நீங்க பல நேரங்கள் என்னுடைய போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்திருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க. நான் ஒரு போராளி. அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப விடுங்க, பாத்துக்கலாம். அவங்க ஆல் இண்டியா பிரசிடென்டா இருக்காங்கல்ல, அவங்க 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 ஆமா, அவங்க மக்கள் இல்ல, அவங்க மக்கள் பிரச்சனையை சூப்பரா நல்லா பேசிட்டு இருக்காங்க. சகோதரி வானதி அவர்கள் அவங்க ஆல் இண்டியா மகிழா மோர்ச்சாவோட பிரசிடென்டா இருக்காங்க. அதே காங்கிரஸ்ல ஆல் இண்டியா மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் வேகன்சி வந்தப்ப அடுத்த போஸ்ட்ல இருக்க ஜெனரல் செக்ரட்டரி நான் ஆல் இண்டியால. அப்ப அந்த பிரசிடென்ட்டுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு நான் கோரிக்கை வச்சப்ப ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல தான் நாங்க வைப்போம் ஆல் இண்டியா பிரசிடென்ட்னு எனக்கு பதில் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கட்சி போய் இந்தி ஹார்ட்லேண்ட் கொண்டு வருவேன்னு சொல்றாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தரை ஆல் இண்டியா பிரசிடென்ட் மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. அப்ப யார் பெண்களுக்கான நலனை யார் பாக்குறா? அங்கதானே நீங்க எடுத்துக்கணும், கோடிட்டு பார்க்கணும். ஆகையால் ஃப்ளோர் லீடர் ஒருத்தர் வேலை பார்க்கலாம், இன்னொருத்தர் ஆல் இண்டியா பிரசிடென்டா இருக்கலாம். ரெண்டும் சூப்பரா இருக்கு. இல்லங்க, ஃப்ளோர் அதாவது மக்கள் சட்டமன்றம் போறதே மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு, புரியுதுங்களா? அதனால மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினரா இயங்கியே வேஸ்டா போயிடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில. அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு. ஆகையால இனியாவது சபாநாயகர் அந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் தரணுங்கிறது என்னோட கோரிக்கை. இதன் மூலமா வைக்கிறேன். அவங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டாங்க. பெட்டர் மேக்ஸ் லைட் ஃபியூஸ் பண்ண பல்பா இருந்தா இவ்வளவு மீடியா போட்டு நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களா? இன்னைக்கு சூப்பரா எரியிற எல்இடி லைட்டு அப்படிங்கறதுனால தான் இவ்வளவு மீடியா நிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் முடிஞ்சா அவங்க வளர்த்தி காமிக்கிட்டாங்க கட்சியை. நானும் சந்தோஷப்படுறேன். வேணா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம காணா போற லெவல்ல ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் அது வருத்தமா தான் இருக்கு. என்ன செய்ய, எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கணும் கட்டாயமா. அது கூட இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் துரத்திட்டு இவங்க எவ்வளவு நாளைக்கு இவங்க இதை பண்ண போறாங்க? பேசி பேசி பண்ணாம கட்சியை வளர்த்துற வேலை நம்ம தம்பிகள் எல்லாம் யூத் காங்கிரஸ் ஈடுபடட்டும். நானும் வாழ்த்து சொல்றேன். வேணா